கடந்த வீடியோவில் ஆலிவ் டீ ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிந்து மறுபடி பகல்காம் நோக்கி பிரயாணத்தை தொடரும் பொழுது மணி 6:30 ஆயிடுச்சு. தேசிய நெடுஞ்சாலையில் போய் கொண்டு இருக்கிறோம். தூரத்தில் மலைகள் தொடர்ச்சியாக தெரியுது. அதன் உச்சியில் பார்க்கும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஒரு கோட்டிங் தெரிஞ்சுது. அது வெள்ளியை போல் பிரகாசமாக இருந்துச்சு. அது அப்புறம் தான் அதை புரிந்து கொண்டோம், அது மலையை மூடி இருக்கக்கூடிய பனி என்பதை புரிந்து கொண்டோம். எங்கள் டிரைவர் சொன்னார், இது இன்றைக்கி தான் புதுசாக பனி தெரியுது என்ன அவரும் சொன்னார். இதை பார்த்தது எனக்கு பாரதியாருடைய வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய ரூமை நாங்கள் சென்றடையும் பொழுது மணி 8:30 மணி ஆயிடுச்சு. லக்கேஜஸ் எல்லாம் ரூமில் போட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கி ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் இரவு சாப்பாடிற்காக. இந்த ரிசார்ட்டோட பேர் ரிவர் வியூ ரிசார்ட். அதோடு இதில் ரெஸ்டாரண்ட்டும் அட்டாச்சாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். ரெஸ்டாரண்ட்டை ஒரு விசிட் பண்ணிவிட்டு சாப்பிட தயாராகிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு தூங்கியாச்சு. காலையில் எழுந்து ஜன்னல் மூலம் வெளியே பார்க்கும் பொழுது ஒரே வியப்பாக இருந்துச்சு. இது என்ன நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமை இருந்துச்சு. மிகவும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அதனுடைய அமைப்புகள் கட்டடங்கள்லாம் தெரிஞ்சுது. காலையிலே பறவைகளுடைய ஒலி மற்றும் நீரின் இறைச்சல்லாம் கேட்குறதுக்கு மனதுக்கு மிகவும் ரம்மியமாக இருந்துச்சு. தூரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நதி தெரியுது. இப்போ தான் புரிஞ்சுது இந்த ரிசார்ட்டுக்கு ஏன் ரிவர் வியூ ரிசார்ட்னு பேர் வச்சுருக்கான்னு விளங்கிக்கிடுச்சு. மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். நம்ம டூர் ப்ரோக்ராமர் நல்ல இடமா தான் பார்த்து நமக்கு ரூம் புக் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் நதிக்கு அடுத்தாற் போல் ஒரு மலை தெரிஞ்சுது. அந்த மலை வியூவையும் பார்த்தாச்சு. மனதிற்கு ஒரு புது உற்சாகம் கிடச்சிது. இதோடு நாங்கள் நினச்சிட்டோம் வெளியே கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். காலையில் சிற்றுண்டி முடிஞ்சதும் உடனே வெளிப்பக்கம் போய் ஆற்றங்கரையை ஒரு விசிட் பண்ணதுக்கு வெளியே போயிட்டோம். அது ரொம்ப மிகவும் அழகாக இருந்துச்சு. அந்த இடம் உட்காரக்கு சேர்ஸ்லாம் போட்டு வசதி செய்யப்பட்டிருந்துச்சு. உண்மையிலே ஒரு என்ஜாயபிள் பிளேஸாக அது இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கின ஹோட்டல். இந்த ஹோட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் இவ்வளோ தான் இருந்துச்சு. எங்களுக்கு ரூம் செகண்ட் ஃப்ளோரில் புக் பண்ணப்பட்டிருந்துச்சு.
அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அதோட அங்கேருந்து மற்ற வியூஸை பார்க்குறதுக்கு. இந்த நதியின் பேர் வந்து லீடர். முதல் நாள் விசிட்டுக்கு தயாராகிட்டோம். எங்கள் டிரைவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்களையும் வீடியோவில் கவர் பண்ணுறேன்ட்டு. அவர் உற்சாகமாக நாங்கள் போகிற இடத்தை பற்றி விவரங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். हाँ पैदल आराम से चल सकते हैं और 1 घंटा लगेगा, 1 ऑर्डर में दे देगा वो। चंदनवाड़ी में 1 घंटा. நாங்கள் பார்க்க போகிற இடம் ஏபிசி வேலி. ஏ ஃபார் ஆரு வேலி, பி ஃபார் பேட்டா வேலி, சி ஃபார் சந்தன்வாரி வேலி. இந்த வீடியோவில் 2 டிப்ஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறது. ஏபிசி வேலிகளை சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா காருக்கும் பர்மிஷன் கிடையாது. பகல்காமில் உள்ள கேப் யூனியன் இருக்குது. அந்த யூனியனில் உள்ள கேப்ஸ் மட்டும்தான் இந்த ஏபிசி வேலியை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அவங்க தனியாக சார்ஜஸ் வாங்கிடுவாங்க. 2500 கலெக்ட் பண்ணுவாங்க. அது சீசன் மாறுபடும். நம்ம தான் அதை பேசி முடிவு பண்ணணும். பெரும்பாலும் பேமெண்ட் வந்து கேஷ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அங்கே நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால இந்த மொபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்ச ஒரு கைடு உங்கள் கூட இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காஷ்மீர் ட்ரிப் பற்றி ஏதாவது கூடுதல் விவரங்கள் தேவைப்பட அந்த கமெண்டில் கொடுங்க. பகல்காம் டவுன் வந்துட்டோம். யூனியன் கேப் ஸ்டாண்டும் மார்க்கெட்டும் இதில் தான் இருக்குது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.